நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், விஜய் அண்ணா புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தாவேகா தலைவர் விஜய் அண்ணான்னு சொல்லி எல்லாருமே, தமிழ்நாடு மக்கள் எல்லாமே விஜய் அண்ணா நல்லது பண்ணியிருக்காரு, அதை பண்ணியிருக்காரு, இதை பண்ணியிருக்காரு, அப்படி பண்ணார், இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி பெருமையாக கொண்டாடுறீங்க. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும். ரோட்டில் போயிட்டுருக்கப்போ விபத்து ஒன்று நடந்துருச்சு. அந்த விபத்து நடந்த இடத்துல அவங்களுக்கு எதுவுமே பண்ணாமல், அதை தூக்கி விடாமல், அவங்கள வந்துட்டு நல்லா இருக்குன்னு இல்லை பார்க்காம அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டி போகாமல் வீட்டுக்கு போய் தனக்கான வேலையெல்லாம் முடிச்சுட்டு, தனக்கான தேவையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க நல்லா இருக்காங்க இல்லையா பார்க்குறது எந்த விதத்தில் நியாயம்? மக்களுக்கு அநீதி நடக்கும்போதே விஜய் அண்ணா குரலை எழுப்பியிருந்தாங்கன்னா நான் அந்த வீடியோவை பதிவே செஞ்சுருக்க மாட்டேன். ஏன்னா தனக்கான சினிமா துறையில், அதாவது சினிமா துறையை விட்டுட்டு நான் வரேன், ஆனால் சினிமா துறையை விட்டுட்டு நாங்கள் வர சொல்லி யாருமே கேட்கல. உங்களுடைய வருமானம் உங்களுக்கு தான் தெரியும், உங்களுடைய குடும்ப சூழல் உங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் வந்துட்டு நீங்கள் விட்டுட்டு வரணும்னு சொல்லலாம். எங்களுக்கான குரல் நீங்கள் எப்போ எழுப்பணுமோ அப்போ எழுப்பியிருந்தால் நீங்கள் ஒரு நல்ல தலைவர்னு நான் நினைக்கிறோம். அதை தாண்டி ஒரு தலைவனானவன் மக்களுக்கான அநீதி நடக்கும் போதே அவன் குரல் கொடுக்கவில்லை என்றால் அவன் மக்களுக்கான தலைவனே இல்லை. அதை நீங்கள் வந்துட்டு புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. ஒரு 1000 பேர் ஒருவரை பற்றி நல்ல விதமாக பேசும்போது அந்த 1000 பேர்த்துக்கு இடையில நம்மளும் மாட்டிக்கிட்டு ஆமாம் நல்ல தலைவர் தானே அப்படின்னு சொல்லி நம்மளும் போற்றி பாடுறீங்க. ஆனால் அந்த 1000 பேர்த்துக்கு இடையில நல்ல விதமாக பேசினாலும் அந்த தலைவர் நல்லவனாக இருந்தால் மட்டுமே அவர் நல்லவரை தவிர, ஒரு அநியாயம் பண்ணிட்டு அவரை பற்றி நல்ல விதமாக பேசினா அவர் நல்ல தலைவராக ஆக மாட்டான்னு நினைக்கிறேன். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா